ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எனக்கு குயிக்காக YTM சொல்லுவாங்க. பாண்டு வாங்கும்போது ஈல்டு டு மெச்சூரிட்டி, அதாவது இந்த பாண்டு மெச்சூர்ட் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தே ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு உண்மையிலே நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான ப்ராஃபிட் தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்படின்பாது நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா கூப்பன் ரேட் 10% கொடுக்குறாங்க அப்படின்னா 10% வட்டி. அதாவது வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 5 வருஷம் போட்டிங்கன்னா 10 ரூபா வட்டின் போது 5 வருஷம் போது உங்களுக்கு 50 ரூபா வட்டியானது கிடைக்க முடியும். அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இயர் முடியும் போது 5 இயர்ஸ் முடியும் போது அந்த பாண்டுக்கான உண்மையான ஈல்டு எவ்வளோ கிடைச்சிருக்கு, வட்டி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஏன்னா 10% போது நீங்கள் 5 வருஷம் போட்டிருக்கீங்க, வருஷம் 10 ரூபா வரும்போது நமக்கு 50 ரூபா வரும். ஸோ நமக்கு மெச்சூர்ட் ஆகி வரும்போது என்ன கிடைக்கும்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 100 ரூபா ப்ளஸ் அந்த 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ வருஷம் 10 ரூபானா 50 ரூபா, டோட்டலாக ஒரு 150 ரூபா, 150 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். இதில் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் அந்த 10% மெச்சூரிட்டி. சரிங்களா? அதாவது 50 ரூபா வச்சுட்டு டிவைட் பை 5 இயர்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 10% உங்களுக்கு ஈல்டு டு மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஒரு வேளை பாண்டு வாங்கும்போது ஃபேஸ் வேல்யூ விட கம்மியாக வாங்குறீங்க, அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் YTM ஈல்டு டு மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு அதே கான்செப்ட் தான். 100 ரூபா பாண்டை நீங்கள் ஃபேஸ் வேல்யூ இருக்கும், பட் இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 90 ருபீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 90 ருபீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% போட்டிருந்தாங்க இல்லையா, அது இனிஷியல் வேலைக்கான அந்த 100 ருபீஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வருஷம் அதே 10 ரூபா வட்டியானது கிடைக்கும். அப்போ 5 வருஷம் முடியும் போது நமக்கு என்னென்னா அந்த 50 ரூபா வட்டி கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, பாண்டு வாங்கும்போது கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்போ ஈல்டு டு மெச்சூர் போது அந்த ஃபேஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ 50 ரூபா உங்களோட வட்டி, இன்ட்ரெஸ்ட், அதை கூப்பன் பே ப்ளஸ் நீங்கள் அந்த பாண்டோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு 10 ரூபா இருந்தது இல்லையா, அதுவும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 60ன்னு போடும்போது நீங்கள் 5 இயர்ஸ் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 60 டிவைட் பை 5 12% ஈல்டானது கிடைக்கும். இதே நீங்கள் ப்ரீமியம் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன கேல்குலேஷன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், லாபமா இல்லையான்றது. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு கேல்குலேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.